ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விளையாண்டுருக்கீங்களா, படிச்சுட்ருக்கீங்களா? சரி, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேட் போயிட்டே இருக்குது. இன்னும் 5 நாள் தான் வெளியே இருக்குது. ஒழுக்கமாக உட்காந்து படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக நம்மளால் சென்டம் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். சரி, 8 மார்க் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். டைரக்ட் இன்டைரக்ட் அந்த வேரியேஷன் ஜாமெட்ரியில் 4.4 4.1 4.4 பாருங்கள், எல்லா சமயம் பாருங்கள் அப்படின்னு பேசியாச்சு. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். 16 மார்க் அடிக்கிறது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு. ஓகே, இப்போ 2 மார்க் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. 5 மார்க் கிடையாது, 2 மார்க் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. 5 மார்க்கில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 2 மார்க்கில் ரொம்ப சிரமப்பட்டு படிக்காமே போடுறானுங்க. 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு போகிறானுங்க. அண்ட் ரெண்டாவது 2 மார்க் வந்து அருமை எழுதுறவங்க இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் மெஜாரிட்டி சொல்லுங்கள், மனசாட்சியோட சொல்லுங்கள், 5 மார்க் மட்டும் தான் படிச்சு போவீங்க. 2 மார்க் ஏதோ 4 3 எழுதுவோம், தெரிஞ்சது வந்தால் 10மே எழுதுறதுக்கு நான் சொல்கிறேன் பாரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னு புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மார்க்கில் வந்து எக்ஸைஸ் 1.1 1.2 1.4 1.5 கண்டிப்பாக 2 சம் கண்டிப்பாக வரும். 1.3 வருமானு தெரில. 1.3 இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளோட சேர்த்து, முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் 1.1 1.2 1.4 1.5 நான் இங்கே கொடுத்துருக்க சம்ஸையாவது சால்வ் பண்ணிப்பார். ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ 2 மார்க் எழுதலாம். சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். 2.2ல் 2 பவர் அந்த 3 பவர் அந்த மாதிரி சம். 2.4ல் 2 4 5 6 கொடுத்துருக்கேன். அது ஈஸி தான். 2.5ல் ஏபியில் கொடுத்துருக்கேன். 2.7ல் வந்து அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிளாவது பாருங்கள். 2.8ல் வந்து இது கொடுத்துருக்கேன். அண்ட் 2.9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரீஸ்லேயே கொடுத்துருக்கேன். 2.8லாம் ஈஸி இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ படிக்க முடியாது, ரவுண்ட் பண்ண ஏதாவது படிச்சுட்டு போங்க அந்த எக்ஸசைஸ் ஆகுது. சாப்டர் 3ல் 3.2 எல்சிஎம் படிக்கணும். நான் அது படிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப முடியாதவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். 3.4 வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டிப்பாக வரும். 3.5ல் சிம்பிளிஃபைல 2 சம் தான் இருக்குது. 3.7ல் ஸ்கொயர் ரூட் பார்த்துக்க. 3.9ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ட்டு சம் ரூட்டு செம ஈஸி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அந்த ஃபார்முலா. 3.8 நேச்சர் ஆஃப் ரூட். இதுலேருந்து தான் 2 மார்க்கே கேட்குறாங்க. தயவுசெய்து இதையாவது பார்த்துட்டு போங்க. சாப்டர் 3 ஈஸி தான். அடுத்த மேட்ரிக்ஸு ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் அதெல்லாம் பண்ணுறது, 3.18 ப்ளஸ் பண்ணுறது, 3.19 இன்டூ பண்ணுறது செம ஈஸி. இதுலேயும் ஒரு 2 மார்க் வந்துடும். இப்போயே பாருங்கள் 5 2 மார்க் ஆச்சு. சாப்டர் 5ல் ரொம்ப கஷ்டப்படுவீங்கள ஃபார்முலா படிக்கிறதுக்கு, ஆனால் ஈஸி. 5.1ல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொண்டு கேட்டுருவாங்க. 5.2ல் 2 பாயிண்ட் ஃபார்முலா m = y2 - y1 / x2 - x1. அந்த ஸ்லோப் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த 5 கணக்கு பார்த்துட்டு போயிடலாம். இதுவும் பார்த்தா நல்லது. இந்த 5 கணக்கு மோர் இம்பார்ட்டன்ட்டு. 5.3 வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்முலா இருக்குது. 1 பாயிண்ட் ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதையாவது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.4ல் பேரலல் பர்பண்டிகுலர் அண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணணும், இதுதான் இங்கே இருக்குது. ஃபார்முலா படித்தா அசால்ட்டாக போட்டு போயிடலாம், ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் 2 மார்க் வரும். அடுத்தது சாப்டர் 6.2ல் ரொம்ப முடியாத பசங்களுக்காக 6.2 6.3 படிச்சிருவேன். 5 சம் தான். 6.1ல் ரொம்ப முடியல அப்படின்னாலும் இந்த கண்டிப்பாக இந்த ஒரு 6 சம் ட்ரை பண்ணிடு, வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தீட்டா சம்மில் சாப்டர் 7 இருக்கிறது எவ்வளோ சம் பார்த்தியா? மொத்தமாகவே அந்த எக்ஸாம்பிள் சம் மட்டும்தான் உனக்கு இருக்குது. வால்யூமில் ஒரு 4 சம், 6 7 இதெல்லாம் வால்யூம் தான். இதுக்கப்புறம் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அந்த ஏரியாவில். ஸோ ஒன்றுமே கிடையாது. இதை நீ ஜஸ்ட் ட்ரை பண்ணு, 2 மார்க் அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. 8 சாப்டர் 8.1 என்னது? R = L - S. ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட், வேரியேஷன் ஒன்றுமே கிடையாது. அது 7வது சம் பார்க்காம போகிறது நிறைய பேர் அது பார்க்காம போகிறேன். 8.3ல் அந்த 8.2ல் வந்து ஒரே ஒரு சம் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளில். 8.3ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ஜென்ரலாக கேட்குற சம், 2 டை சம்மு, அப்புறம் காயின் சம்மு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 காயின் 1 டை. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக 8.4ல் அடிஷன் தியரில் இதெல்லாம் பார்த்துருங்க. அதுதான் டேஞ்சரே. அது ஆன்சர் கூட வராது, சரியாக படிக்கலாம். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிற பாருங்க. சாப்டர் 1ல் 2 மார்க் ஃபுல்லாக படிச்சிரு, நான் சொன்னதெல்லாம். சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ் பார்த்துரு. சாப்டர் 6ல் 2 மார்க் பாரு, ஈஸியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். சாப்டர் 7ல் நான் கம்மியாக தானே கொடுத்தேன், ஒரு 10 12 2 மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ உனக்கு 2 மார்க் எழுத முடியும். சாப்டர் 8ல் பாரு 2 மார்க் எழுதலாம். இப்போவே நீ கணக்கு போட 8 9 ஆச்சு. பட் கம்மியாகவே நான் சொல்கிறேன், 9 இல்லைனாலும் கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கூட 7 எழுத முடியும். சரியா? இது எல்லாத்தையும் நான் சொன்னது ரவுண்ட் பண்ண எக்ஸசைஸ் எல்லாம் படித்தா கூட உனக்கு ஆப்ஷனே வந்துடும். சரியா? கம்பல்சரி வேணும்னா எல்லா சாப்டருமே நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ண, நான் கொடுத்த சமயம் ஒர்க் அவுட் பண்ண போதும். அண்ட் கம்பல்சரிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். 2 மார்க்லேயும் சொல்கிறேன், 5 மார்க்லேயும் சொல்கிறேன். இப்போ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஜூனில் வந்து ஜூன் 2025 சமீபமாக கேட்டது மட்டும் பார்ப்போம். ஜூன் 2025 மார்ச் 2025ல் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. மார்ச் 2000 செகண்ட் சாப்டர். 2024லேயும் ஒரு ஜூன்லேயும் மார்ச்லேயும் செகண்ட் சாப்டர் தான். ஜூன் 2023ல் சாப்டர் 5, ஏப்ரல் 2000 சாப்டர் 2, ஜூலைலையும் மேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2மே சாப்டர் 3.
அது சாப்டர் 3ல கிரியேட்டிவ் சம் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து சால்வு, இது வந்து இந்த மாதிரி போட்டு கிரியேட்டிவ் சம்மு. மீதி எல்லாமே கிரியேட்டிவ் தான். பட் இது வந்து கிரியேட்டிவ்னால எழுதி காமிச்சு இதெல்லாம் போடுற மாதிரி தான் இருக்குது. HCF அதெல்லாம் சிலதெல்லாம் புக்கில் இருக்க சம்மே தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க மாட்டேன். இது மூணுலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் சாப்டர் 1லேயும் பாருங்கள், அது ஈஸி. அண்டு எதில் வந்து கம்பல்சரி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 4th சாப்டர் கண்டிப்பாக வராது, சரிங்களா. 8th சாப்டர் கம்பல்சரி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஓகேவா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 மட்டும்தான். 7ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் யூனிட் எக்ஸசைஸோடு சேர்த்து பார்த்துட்டு போயிரு 2 மார்க், ஓகே. ஸோ நான் கொடுத்த 2 மார்க் யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு போயிரு. அண்ட் மீதி யூனிட் இங்கே சொல்லியிருக்கேன் 5, 3, 2 அண்ட் 7 இது நாளையாவது பார்த்துட்டு போ. கண்டிப்பாக உன்னால் 2 மார்க் கிடைக்கும். பார்த்துட்டு போனால் என்ன அர்த்தம், என்ன நான் பார்ப்பேன், நோட்ஸு, ஃபார்முலாஸு, ப்ரொக்ரெசிவ் செக்கு, புக் பேக் 2 மார்க்ஸ் எல்லாமே, யூனிட் எக்ஸசைஸ் 2 மார்க் எல்லாமே, இது எல்லாமே ஒரு கண்ணு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ கண்டிப்பாக உன்னால் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி என்னத்தை பண்ணிட போகிறான், கேட்டது சம்மே அதே மாடலில் வேறு சம் கேட்பான், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்காலாம் இருக்காது. ஸோ அதனால் நீ ப்ரீவியஸ் இயரோட எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் கேட்டேன். அந்த 7th சாப்டர் கேட்டிருக்கேன், அதான் சொன்னேன். 7th சாப்டரில் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்கு. 5 மார்க் வந்து எது அதிகமாக கேட்குறாங்க நீங்களே பாருங்களேன். 5 மார்க் மாற்றி கேட்குறாங்க. 5th சாப்டரில் தான் அதிகமாக கேட்குறாங்க, பார்த்தீங்களா. 5.4ல் கேட்டிருக்காங்க. இங்கே செப்டம்பர் 2020 5th சாப்டரில் கேட்டிருக்காங்க. மே 2020 5th சாப்டர், ஜூலையில் 5th சாப்டர். ஸோ 5th சாப்டருக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. 5th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ்லேருந்து அதிகமாக கம்பல்சரி கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். ஸோ கடைசி எக்ஸசைஸ் போட தெரியணும், எலிமினேஷன் பண்ண தெரியணும், அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இது பண்ண தெரியணும். அண்டு அந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும், சப்ஸ்டியூஷன் கோட்டை விட்டுறக்கூடாது, பார்த்துக்கலாம். மார்ச் 2025 க்ரியேட்டிவ் வந்து 3rd சாப்டரில். ஸோ க்ரியேட்டிவாக தான் கேட்டாங்க, அது ஈஸி தான். கம்பல்சரி நீ என்ன பண்ணாலுமே க்ரியேட்டிவாக நீ வந்து திங்க் பண்ணால் தான் போட முடியும். அண்ட் மோரோவர் நீ வந்து எல்லா சாப்டருமே கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஜூலை 2024 7.1, மார்ச் 2024 7.7, அந்த சிம் ஈஸி. 2020 ஷிப் சம் கேட்டாங்க, அதுவும் ஈஸி தான். ஏப்ரல் 2023 ஏ கிராஸ் அதுவும் ஈஸி தான். ஜூலை 2020 கேட் சம் புக்கில் இருக்க சம் தான். மே 2022 5th சாப்டரில் க்ரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2021 லாஸ்ட் சம் கேட்டிருக்காங்க 3.13. அது லாஸ்ட் சம் கிடையாது, க்ரியேட்டிவ் தான், அதே மாதிரி சம். செப்டம்பர் 2020 5th சாப்டர் க்ரியேட்டிவ். இப்போ என்ன மேட்டர்னா 5th சாப்டர் தான் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்குன்னு 5th சாப்டர் தான் வரும் அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்ல. 5th சாப்டர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி 5.1லேருந்து 5.4 வரைக்கும் நல்லாவே தரவாக இருங்க, சரிங்களா. கான்செப்ட்டு, ஸோ கான்செப்ட் தரவாக இருந்தாலும் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது எல்லாம் தரவாக இருக்குன்னா 7th சாப்டர் தரவாக இருங்க, சரிங்களா. எல்லாமே ஏரியா சைடு, வால்யூம் சைடெல்லாம். அதே மாதிரி அடுத்து 2nd சாப்டர், அதுக்கப்புறம் 3rd சாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1st சாப்டர். இந்த 5 சாப்டராக தரவாங்க. 4, 8ல் எதிர்பார்க்க முடியாது. 8மே ஈஸி தான். ஸ்டார்ட் வராது, ப்ராபபிலிட்டியில் வேணால் எதிர்பார்க்கலாம், பட் ஆனால் 4ல் வராது. ஸோ நீங்கள் 4 தைரியமே ஒமிட் பண்ணிக்கலாம். 6th சாப்டரில் வருமானு கேட்டால் 6th சாப்டரும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் மீதி எல்லாத்துலேயுமே நான் 5 சாப்டர் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய கான்செப்ட் எல்லாமே பார்த்துருங்க. அட்லீஸ்ட் அந்த மெத்தடே பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அப்போ தான் அது போட முடியும் கம்பல்சரி, ஓகே. ஸோ கம்பல்சரிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பிடிஎஃபோட. ஸோ அதனால் அதில் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த சம்ஸை அதே சம்ஸ் வராது, அந்த சம்ஸை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதை பார்த்துட்டு போனீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ 2 மார்க்கில் எது பண்ணணும், 5 மார்க்கில் என்ன பண்ணணும் கம்பல்சரி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கன்ஃபார்மாக சொல்கிறேன். க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தால் தான் போட முடியும். சரி, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 மார்க் கண்டிப்பாக எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எழுதுங்க. தேங்க்யூ.